கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மனுஷன் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின்றப்ப உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. விருத்த சேதனத்தை குறித்து ஏற்கனவே எல்லா வீடியோவும் பார்த்தாச்சு, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ பைபிளில் ஒரு 4 காலம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நம்ம என்ன 4 காலத்தை குறித்து என்ன கொண்டு ஆவேன்னு பேசுவாங்க. முதல் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சியின் காலம், 2வது நியாயப்பிரமாணத்தின் காலம், 3வது கிருபையின் காலம், 4வது கடைசி காலம். இந்த 4வது காலத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த ஃபஸ்ட்டு மனசாட்சியின் காலத்தை குறித்து என்னங்கிறத பைபிள் வசனத்தின்படி ஆவியன் என்ன கொண்டு உங்களோட பேசுவாங்க. ஆதியாகமம் 6:5-6 படிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசாலமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் நினச்சிதார், மனுஷனுடைய நினைவுகள் பூமியில் பொல்லாததாக இருந்து அப்படின்னு சொல்லி நினச்சிதார். கர்த்தர் நினச்சிதார், உண்டு பண்ண மனுஷனுக்காக நினச்சி மனஸ்தாபப்படுதார். இப்போ அது உங்களுக்கு ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆதாமை உருவாக்கி அவனோட லாபலம்லேருந்து ஏவாளை உருவாக்குனார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன செய்வாங்க, ஆண்டவர் அவங்கள டெய்லி விசாரிக்க வைக்க அவங்களோட ஆண்டவர் உறவாடிக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனியை மட்டும் நீ புசிச்சிடாத அந்த பழத்தை அப்படின்னு ஆண்டவர் 2 பேர்ட்டுமே சொல்லிட்டு போவாங்க. அங்கே என்ன செய்யும், பிசாசு, அந்த வஞ்சிக்கிற சர்ப்ப பிசாசு அவங்கள அந்த 2 பேருமே அந்த பழத்தை சாப்பிட வச்சிடும். அப்போவுமே ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம படைச்ச மனுஷங்களை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்வாங்க, அவங்கள உயிரோடு விட்டுட்டு மனஸ்தாபப்பட்டு போயிடுவாங்க. அது ஒரு மனஸ்தாபத்தெல்லாம் அவங்களை என்ன செஞ்சிடறாரு, ஆண்டவர் உயிரோடு விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறப்பாங்க. ஒன்று காயின், இன்னொன்று ஆபேல். காயின் அண்ணன், ஆபேல் தம்பி. அப்போ அவங்க 2 பேருமே என்ன செய்வாங்க, அவங்களுடைய அவங்க பயிரிடுது, அந்த பயிரில் அவனுடைய அந்த என்ன சொல்கிறது 2 பேரும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுவாங்க. அதில் உள்ள முதல் பலனை ஆண்டவருக்கு கொண்டது ஆபேல் முதல் பலனை ஆண்டவருக்கு படைப்பான். இவன் காயின் அவனுடைய விளைச்சலில் ஒரு சிலர் கொண்டு படைப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாங்க, ஆபேலோட காணிக்கையை அங்கீகரிப்பாங்க, காயினோட காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ இவன் என்ன செஞ்சிருவான், காயின் என்ன செஞ்சிருவான், தம்பியை என்ன செஞ்சிருவான், கொலை பண்ணிடுவான். அப்போ அங்கே அவன் கொலை பண்ணோடனே கர்த்தர் என்ன செய்வார், நீ இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் காயின்ட்ட சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, காயின்ட்ட உனக்கு 7 பேரோட பழி உன் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, காயின்ட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அதே இதில் 23 படிக்கிறேன். அது ஆதியாகமத்தில் 4:23 படிக்கிறேன். லாமாக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமோக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமானுக்காக 70 பலி சுமரும் என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கொன்னதை அந்த வாரிசில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, காயின் கொன்னதையும் சேர்த்து லாமோக்கு நினச்சதான் அங்கே 7 பலி சுமருமானா இங்கே என்ன 70 பலி சுமரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மனசாட்சி அவனுக்கு உறுத்துது. ஏன்னா அப்படி 7 பேரை என்ன செஞ்சாங்க, அந்த காயின் கொன்னார் அப்படின்னு அவன் வம்ச வழியில் வர லாமோக்கு என்ன சொல்கிறான், அவனுக்கு 7 பேர் வேறு பழி விழும்னா எனக்கு 70 பேரோட பழி விழும், இப்படி ஒரு வாலிபனை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான். அந்த காயின் கொலை பண்ணதை லாமோக்கு என்ன செய்தான், தன்னுடைய 2 மனைவிகள்கிட்டையும் சொல்கிறான், நான் இப்படி ஒரு மனுஷனை வாலிபனை கொன்னுட்டேன், அந்த பழி சுமரும் அப்படின்னு. அப்போ அந்த மனசாட்சி என்ன செய்யுது, அவனை உறுத்துது. இப்படி கொலை செஞ்சது அவன் மனசாட்சி உறுத்துது. அந்த மனசாட்சியின் அடிப்படையில் தான் என்ன செய்தான், 2 மனைவிகள்கிட்டையுமே சொல்கிறான். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இப்போ ஒரு சிலவங்களுக்கு பூமியில் வாழ்கிறவங்களுக்கு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கும் அந்த மனசாட்சி என்னென்ன தெரியல. மனசாட்சிக்கு விரதம் என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு பாவம் செய்கிறாங்க, அடுத்தவங்களை என்ன செய்கிறாங்க, அழிக்க நினச்சி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் இவனும் என்ன செஞ்சான், காயினும் கொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததியில் வரக்கூடிய என்ன செய்தான், ஒரு வாலிபனை நான் கொன்னேன், அதோட இரத்த பலி இருக்குது, காயினுக்கு 7 பேர்னா எனக்கு என்னது 70 பேர் அப்படிங்க. லாமோக்கு நினச்சி தான் 70 பேர் அப்படின்னு அந்த மனசாட்சி அவனை உறுத்துது. அதனால் அவங்களோட 2 மனைவிக்கிட்டே என்ன செய்கிறான், சொல்கிறான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே அந்த ஆதியாமத்தில்
அதே 6ல் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா நோவா மட்டும் வருவார். ஆண்டவர் என்ன செய்த மனஸ்தாபப்பட்டதுக்காண்டி பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் மனுஷங்களையும் அழிச்சிட வேண்டிதான், நம்ம யாரையும் வைக்கக்கூடாது. இவங்க என்ன செய்கிறாங்க, ஆளாளுக்கு ஒருத்தனை கொலை பண்ணுறாங்க, ஒருத்தனுக்கு விரோதமாக ஒருத்தன் காரியம் செய்கிறான், அதில் அண்ணன் வந்து தம்பியை கொன்றுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு நம்ம சொல்கிற பேச்சை யாரும் கீழ்ப்படிதில்லை நம்ம வார்த்தைக்கு, அதில் மனுஷனை பூமியில் வைக்க வேண்டான்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டியதான் மனஸ்தாபப்படுறாரு. மனஸ்தாபப்பட்டு அழிச்சு எல்லாத்தையும் பூமியில் மிருகஜீவன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கர்த்தர் அதை வந்து நினைக்கும் போது கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும் என்ன செய்கிறான், நோவா மட்டும் நீதிமானாகவும் உண்மை உத்தமமாக நடந்தவனாக இருக்கான். நோவா, அவனுடைய பிள்ளைங்க, அவன் குடும்பம். அப்போ அந்த நோவாக்காண்டி ஆண்டவர் என்ன செய்தார், மனஸ்தாபப்பட்டு நோவா வந்து என்ன செய்கிறான், ஒரு நீதிமானாக பரிசுத்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், நோபாவுக்காண்டி மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்தார், பூமி அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி பிள்ளைங்க குடும்பத்தை தவிர்த்துட்டு எல்லா மனுஷனையும் எல்லா மிருக ஜீவன்களையும் அழிச்சு போட்டுருந்தார் கர்த்தர். அப்போ எங்கே நினைச்சாங்க, மனசாட்சி, அவருடைய மனசாட்சிக்கு படி நோவா வந்து என்ன செய்ய, கர்த்தருடைய ஆண்டவராகி கர்த்தருடைய பார்வைக்கு நோவா வந்து என்ன செய்தார், நீதிமானாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், அவனுக்காக வேண்டி என்ன செய்தார், அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைங்க, அவனோட மனைவி, அவனோட மிருக ஜீவன்கள் தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தார், அழிச்சு போட்டிருந்தார். அப்போ 2வது தோன்றப்பட்ட உலகம்தான் நோவாவோட காலங்களில் வரப்பட்டது தான் 2வது உலகம். ஃபஸ்ட்டு உலகம் ஆதாம் ஏவாளோடு வந்துச்சு. ஆதாம் ஏவாள் அவன் சந்ததி எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செஞ்சார், அழிச்சு போட்டிருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய மனசாட்சிக்கு நோவா வந்து நல்லா பரிசுத்தமாக நல்லவனாக இருக்கானா அப்படின்னு மனசாட்சியின்படி தான் நோவாவையும் அவன் குடும்பத்தை என்ன செய்யலை, ஆண்டவர் அழிச்சு போடலை. அவனை கொண்டு தான் 2வது உலகம் பூமியில் உருவாகப்பட்டது. அப்போ அதுதான் மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சியின் காலம் இதுதான் மனசாட்சியின் காலம். அப்போ அவனும் என்ன செய்கிறான், அவன் ஆண்டவரோட பார்வைக்கு என்ன செய்தான், நீதிமானா பரிசுத்தமாக நோவா தெரியுதான். அப்போ அந்த மனசாட்சியின் காலத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்தார், அங்கே மனுஷங்களுக்கு தண்டனை கொடுக்காரு. ஃபஸ்ட்டு ஆதியாகமத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபுல்லாகவே மனசாட்சியின் காலம் தான். அது மோசே வரைக்கும் மனசாட்சி காலம் தான். இங்கே ஆதியாகமம் ஆரம்பிச்சது ஆதாம் ஏவாளிலிருந்து மோசே வரைக்கும் மனசாட்சியின் காலத்தின்படி தான் ஆண்டவர் நினச்சிதார் மனுஷங்களுக்கு தண்டனை கொடுக்காரு. அந்த மனுஷங்களை நியாயம் விசாரிக்கதே மனசாட்சியின் காலம் தான். அப்போ முதல் காலம் மனசாட்சியின் காலம். அப்போ அந்த மனசாட்சியின் காலத்தின்படி என்ன செய்தான், ஒருத்தன் தவறு பண்ணுறான், யார், நம்ம காயின் தவறு பண்ணுறான். அந்த தவறு பண்ணுறத அந்த பழி வந்து ஏழு பலி வந்து அவன் மேலே சுமருங்கிறத அவன் ரெண்டு மனைவிக்கிட்ட என்ன செய்றான், அவனுடைய சந்ததியில் வர ஆமோக்கு வந்து என்ன செய்கிறான், லாமோக்கு வந்து என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ காயினுக்கு 7 பலினா எனக்கு 70 பலி அப்படிங்கிறான். அப்போ அந்த மனசாட்சி அவங்க அந்த காயின் கொண்டு அது வந்து மனசாட்சி வந்து உறுத்தப்பை தான் தன்னுடைய மனைவிகள்கிட்ட அந்த சந்ததியில் வரவன் சொல்கிறான். அப்போ நமக்கும் அது ஒரு மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு அது தவறுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு காரியத்தை காயின் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அது அந்த மனசாட்சியின் அடிப்படையில் தான் மனைவிகள்கிட்ட சொல்கிறான். இது வந்து மனசாட்சியின் காலம். அப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறாங்க, அவங்க மனசாட்சியின்படி தான் நோவா நல்லவனாகவும் பரிசுத்தமாக இருக்கான், யாருக்கு எந்த கெடுதல் பண்ணலை, அவன் மனைவி அவன் பிள்ளைங்க அவன் குடும்பம் நல்ல மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்தார், மனசாட்சியின் காலமாக நோவாவையும் அவனோட சந்ததியை மட்டும் அழிக்காமல் பேழைக்கில் பாதுகாத்து அவனை கொண்டு திரும்ப 2வது உலகமாக பூமியில் ஆண்டவர் என்ன செஞ்சார், மனுஷங்களை பெருக்கத்தை உண்டு பண்ணார். இதுதான் ஃபஸ்ட்டு மனசாட்சியின் காலம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோட பேசியிருப்பாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். ஆமென்.